What if I told you உங்களுக்கு பைபிள் வாசிக்கும் போது குழப்பம் கேள்வி புரியாதது எல்லாமே இஸ் நாட் அ பேட் திங், அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், பைபிள் வாசிக்கும் போது எல்லாருக்குமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்த உடனே நமக்கு ஒரே டைமில் எல்லாமே உடனே புரிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வாசிக்க நமக்கு நிறைய குழப்பம் வரும், கேள்வி வரும். இதில் என்ன சொல்லியிருக்கு, ஓ மை குட்னஸ், இதெல்லாமா நடந்திருக்கு, இப்படிலாமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வரதான் செய்யும். அண்ட் அது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது, அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, ஏனோ தானோன்னு நீங்கள் பைபிள் படிக்கல, யூஆர் டேக்கிங் இட் சீரியஸ்லி. நீங்கள் அதை உட்காந்து ஒழுங்காக இதில் என்ன சொல்லியிருக்குன்றதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலாக ஒழுங்காக நீங்கள் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதோடைய ஒரு குட் சைன். அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் சரியான விதத்தில் அதை நான் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய பெரிய சைன் அது. ஓகே, இப்போ இந்த பைபிள் படிக்கும்போது வர கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ வித் தட். ஹாய், என் பேர் ரோடா, நான் ஒரு கிறிஸ்டியன் கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஐ மேக் ஃபெய்த் பேஸ்ட் கான்டென்ட். ஸோ நம்பர் 1, ஸ்லோ டவுன் அண்ட் சிட் வித் த டென்ஷன். பொறுமையாக அந்த டென்ஷனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அந்த ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், லூக்கா 14:26 ஆண்டவர் சொல்லுவார், இஃப் எனி ஒன் கம்ஸ் டு மீ, என்னிடத்துல வருகிறவங்க உங்கள் தகப்பன், தாய், உன் மனைவி, புருஷன், பிள்ளை, இவங்களெல்லாம் ஹேட் தெம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூ கேனாட் பிகம் மை டிசைபிள் அப்படின்ற மாதிரி. அது நம்ம முதல் தடவை வாசிக்கும் போது, அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுருணுமா, என் புருஷன் என்னுடைய மனைவியெல்லாம் நான் விட்டுருணுமா, என் பிள்ளைங்களெல்லாம் நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருது இல்லை? ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகுது, ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த டென்ஷனில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. டோன்ட் ரஷ் பாஸ்ட் வாட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரியாததை ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படின்னு சொல்லி கடகடன்னு ஓடிடாதீங்க. ரைட் டவுன், எழுதுங்க. அங்கே வர கொஸ்டின்ஸை ஒரு பக்கத்தில் ஒரு பேப்பர் இருந்தால் இல்லை ஒரு நோட் இருந்தால் அந்த நோட்டில் எழுதுங்க. என்னென்ன கேள்வி உங்களுக்கு வருது, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஹேட்னா என்ன அர்த்தம், வெறுக்கணும்னா என்ன அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரை நம்ம பின்பற்றணும்னா நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டால் தான் நம்ம பின்பற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா, உடனே அந்த கேள்வியை எழுதுங்க, எழுதி வைங்க. சிட் வித் த டென்ஷன். அந்த டென்ஷனே இட் ஷுட் பிகம் an invitation to seek God. ஷட் டவுன் பண்ணி கம்ப்ளீட்டாக எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, வாட் இஸ் காட் ட்ரைங் டு டெல் ஹியர் அப்படின்றதுக்கு ஒரு இன்விடேஷனாக அது இருக்கும்.